ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் போகும் பாதையெல்லாம் கடவுள் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுல நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயர் திருமுகத்திலிருந்து, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில நாம் தீய எண்ணம் உள்ளவர்களாக இராதபடி பார்த்து கொண்ட எபிரேய திருமணனுடைய ஆசிரியர் நம்மை கேட்டுக்கொள்கிறார். ஏனென்றால் தீய எண்ணம் நமக்குள் வந்தால் கடவுளுடைய அன்பை நாம் இழந்து விடுவோம். பல வேளைகளிலே நாம் நமக்குள்ளாகவே சொல்லிக் கொள்வது, நாம் செய்கின்ற தவறுகள் யாருக்கும் தெரியாது, இதை கடவுள் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்ற மனநிலை நம்முள் இருப்பது கிடையாது. நீங்கள் செய்கின்ற தவறை உங்களை சார்ந்திருப்பவரிடம் மறைக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களிடம் மறைக்கலாம், உங்களை நம்பியிருப்பவர்களிடம் மறைக்கலாம். ஆனால் கடவுள் அனைத்தையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்ற மனநிலை என்று நமக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த தீய எண்ணம் நம்மை விட்டு விலகும். இந்த தீய எண்ணம் உங்களுக்குள் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள், அவை உங்களை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் என்கின்ற அந்த செய்தி அவர் சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஏற்றால் கூட நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்குரியவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய எண்ணங்களையும் கடவுளுடைய சிந்தனைகளையும் நாம் உள்வாங்க வேண்டும். உலகமயமான காரியங்களிலே நாம் அதிகம் நம் எண்ணங்களை செலுத்தக்கூடாது என்பதுதான் முதல் வாசகம் சொல்லுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே, மார்க் எழுதிய நற்செய்தியிலே, தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, இயேசுவே, நீர் விரும்பினால் எனது தொழுநோயை குணமாக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உனது நோய் குணமாகுது என்கின்றார். இங்கே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற பாடம், நாம் விரும்பி கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். நாம் விரும்பி முழு மனதோடு அவரிடம் செல்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை அறிந்து அவருக்கு நமக்கு கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் நம் ஆண்டவர், நமக்கானவர். அப்படிப்பட்ட கடவுளிடம் முழு மனதோடு அவரிடம் செல்ல வேண்டும், தீய எண்ணங்கள் இல்லாமல். அந்த எண்ணத்தினுடைய முடிவு என்ன என்பதை அறிந்து கொண்டு கடவுளிடம் ஆவலோடு, நம்பிக்கையோடு, விருப்பத்தோடு நாம் கேட்போமானால் அவர் நமக்கு கட்டாயமாக செவி சாய்ப்பார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தாயம் திருச்சபை இன்று அருட்தந்தை ஜோசப் வாஸினுடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைத்து விடுகிறது. தந்தை ஜோசப் வாஸ் 1690களிலே இலங்கையில் உள்ள கண்டியிலே இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கடுமையான பஞ்சம் வரவே விமல தர்ம சூர்யா என்கின்ற குறுநில மன்னன் அவரை சார்ந்து இருந்த புத்த பிட்சுகளை அழைத்து, மக்கள் மழை இல்லாமல் பஞ்சத்தினால் வேதனைப்படுகிறார்கள், அதனால் நீங்கள் கடவுளுடன் ஜெபியுங்கள், மழை வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களால் முடித்தவரை ஜெபித்தார்கள். மழைதான் வரவில்லை. இருந்தாலும் யாரோ ஒருவர் வழியாக விமல தர்ம சூர்யா குறுநில மன்னன் அருட்தந்தை ஜோசப் வாஸை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து ஜெபிக்க பணித்திருக்கிறார். அவர் ஜெபித்த ஒரு சில மணித்துளிகளிலே வானம் கருத்து நல்ல மழை பெய்து பஞ்சம் நீங்கியதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனிடம் நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய குரலுக்கு கடவுள் செவி சாய்க்கிறார். தேவையில் இருப்போருடைய தேவைகளை அவர் கேட்கின்ற பொழுது கட்டாயமாக குரல் அவருக்கு செவி சாய்க்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது மிகவும் பற்றாக இருந்தவர். நற்கருணை ஆண்டவர் மீதும் அன்னை மரியாள் மீதும் அதீதமான பற்று கொண்டவர். இவருடைய வாழ்க்கை குறிப்பிலே இவர் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது சில நேரங்களிலே ஆலய கதவுகள் தானாக திறந்ததாகவும் இவருடைய வாழ்க்கை பதிவிலே இருக்கிறது. அன்னை மரியா மீது கொண்ட பற்று. இதனால் இவர் இறைவனோடு கூட தனது வாழ்வை முழுவதுமாக செலவிட்டார். ஜபத்திலே அதிக நேரம் செலவிட்டிருக்கிறார். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பாராம். ஆனால் இவர் இறைப்பணியை மாத்திரம் செய்யவில்லை, சமூக பணியும் நிறைய செய்திருக்கிறார். மக்கள் துன்பத்திலே வாடிய பொழுது, அவர்கள் பிரச்சனையிலே இருந்த பொழுது அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அருட்தந்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தியும் இதுதான். நாம் நமக்கு தேவையானதை கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்போமானால் கடவுள் நிச்சயம் நமக்கு தருவார் என்பதுதான்
இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. முடிந்தவரை நம்பிக்கையோடு கடவுளிடம் கேட்போம். ஏனென்றால் கேட்போர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.